டைமில் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை. நாங்களும் போலீஸாக இருந்தோம். ஒரு ஆள் நடமாடல. ஒரு வீடு தகுதி வச்சுருந்தாங்க. அந்த வீட்டிலலாம் போய் குப்பை எடுத்தோம். அவங்களெல்லாம் காப்பாற்றி விட்டோம். 92 வந்த வேலைக்கு. அப்போ 92ன்னா எத்தனை வருஷம் ஆகுது? நீங்களே கணக்கு போடுங்க. எங்களுக்கு படிப்பு அறிவு இல்லை. மழையில் கூட ஒதுங்கிடுவோம். இந்த சூட்டில் ஒதுங்க முடியல எங்களால். 10 வருஷத்துக்கு ஒரு பிஎஃப் ஏசி எல்லாம் அப்பயே பிடிச்சிருந்தாலும் எங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்லாம் வரும். ஃபுல்லாக லேடிஸாக நைட்டு முகல் உட்காந்துக்கிறாங்க. பாத்ரூம் போகிறது வசதி இல்லை உங்களுக்கு. என்ன பாத்ரூம் தான் பார்த்தீங்களா? ஒரு பாத்ரூம் உள்ளே வச்சுருக்க பாத்ரூம் பூட்டிடுறாங்க. இப்போ வயசாகி போச்சு. கான்ட்ராக்ட்காரன் சேர்த்துப்பானா? இப்போ ஒரு வருஷம் செய்ய சொல்லுவாங்க, ஒரு மாதம் செய்ய சொல்லுவாங்க, மறாவது மாதம் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இவ்வளோ நாள் நாங்கள் வேலை செய்ய உரிமையை நாங்கள் ஏன் விட்டு கொடுக்கணும்? 1ஆம் தேதியாவதோ நீங்கள் கான்ட்ராக்டில் போயிடுங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்தா நாங்கள் எப்படி போக முடியும்? 10 வருஷம் வேலை செய்யணும். எங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவியோ ஏதோ செய்யாத முன்னாடியே நீங்கள் போங்கன்னா நாங்கள் எப்படி போவோம்? 10 வருஷத்துக்கு ஒரு பிஎஃப் ஏசி எல்லாம் அப்பயே பிடிச்சிருந்தாலும் எங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்லாம் வரும். ஒன்றுமே இல்லை. எல்லாம் கஷ்டப்படுற குடும்பம். யாரோ பணக்காரோ வசதியோ உள்ள அண்ணன் சாப்பிட்றதுக்கு உழைச்சி சாப்பிட்டா தான் எங்கள் குடும்பம் வாழும். நாங்கள் என்ன கேட்டோம்? நான் 10 லட்ச ரூபா சம்பளமாக கேட்டோம். இல்லை எங்களுக்கு 40,000 சம்பளம் கேட்டோமா, இல்லை 50,000 சம்பளம் கேட்டோமா? வெறியே 23,000 ரூபாய் சம்பளத்தா நிரந்தரமாக எங்களுக்கு தாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அவர் ஏன் நிரந்தரமாக எங்களுக்கு கொடுக்க மாட்டாரு? யாரோ ஒருத்தங்கிட்ட போய் 16,000க்கோ 17,000க்கோ எங்களை விற்கிறதா காட்டலாம். அவர் செய்யலாமல் அங்கே 1,500 பேர் இங்கே உட்காரோம், 2,000 பேர் இங்கே உட்காரோம். எத்தவொடனே 500 பேர் வேலைக்கு போயிட்டாங்க, 300 பேர் வேலைக்கு போயிட்டாங்க. எல்லாம் இங்கே இருக்கிறோம். அப்போ இவர் டூப்ளிகேட்டாக ஆளுங்களை செட் பண்ணி இவர் பண்ணுறாரா? எங்கள் யூனிஃபார்மை போட்டு ஆளுங்களை செட் பண்ணுறாரா? கொரோனாவில் வேலை செய்த குற்றமா எங்களுக்கு? இல்லை வர்தா புயலில் வேலை செய்தது குற்றமா எங்களுக்கு? நாய் செத்தாலும் பூனை செத்தாலும் நாங்கள் தான் வாரணும். ஏன்னா நடுவழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் பக்கத்தில் நின்றுந்தா அது எடுமா மூட்டை கட்டுமான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இப்போ வேலை செய்கிறவங்க யாரையா செய்ய சொல்ல ஓடிடுவாங்க. இன்னும் இந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்களே நம்மளன்னு. கொரோனா டைமில் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை. நாங்களும் போலீஸாக இருந்தோம். ஒரு ஆள் நடமாடல. ஒரு வீடு தகுதி வச்சுருந்தாங்க. அந்த வீட்டிலலாம் போய் குப்பை எடுத்தோம். அவங்களெல்லாம் காப்பாற்றி விட்டோம். 2வது வர்தா புயல், நிஜாம் புயல், எல்லா புயலுக்கும் நாங்கள் வேலை செஞ்சோம். மரம் செடி கொடி எல்லாம் எடுத்து போட்டோம். சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம். நீங்கள் ஓட்டு கேட்க வசூல் என்ன சொன்னீங்க? உங்களை நான் தூய்மை பண்ணி பர்மனெண்ட் ஆக்குறேன்னு சொல்லிட்டுவீங்க. இன்றைக்கி இந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட்டில் வேலை விட்டு தூக்கிட்டாங்க. இது என்ன காரணம்? 13 நாள், இன்னொரு 13 நாள் ஆகுது. இதுக்கு என்ன தீர்வு காரணம்? எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடு. உங்களை எதுவுமே கேட்கல. எங்களை நீ பரமட்டு விடுவாங்க. நாங்கள் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி எங்களுக்கு கொடு. நாங்கள் இதுதான் கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். வேறு எதுவுமே இல்லை. உங்களை எதுவுமே இது பண்ணல. எங்களுக்கு இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு அந்த அதே பண்ணி கொடு. இதுதான் நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம். மழை பெய்யுது, ஒரு பக்கம் வெயில். எல்லாம் ஃபுல்லாக லேடிஸ் தான். நைட்டு முகல் உட்காந்துக்கிறாங்க. பாத்ரூம் போகிறது வசதி இல்லை உங்களுக்கு. என்ன பாத்ரூமுக்கு தான் பார்த்தீங்களா? ஒரு பாத்ரூம் உள்ளே வச்சுருக்க பாத்ரூம் பூட்டிடுறாங்க. 2 வீலரில் யாரும் கொஞ்சம் போய் எங்கன்னா ஒரு பாத்ரூமில் போயிட்டு வராங்க லேடிஸுங்க. எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுத்துட்டு அந்த சம்பளமே கொடுத்தா எங்களுக்கு அதுவே போதும். இப்போ பிள்ளைங்க கூட பார்க்காதுங்க. பெற்ற பிள்ளைங்க கூட இந்த காலத்தில் யாருன்னா பார்ப்பாங்களா? அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கே சரியாக இருக்குது. 92 வந்த வேலைக்கு. அப்போ 92ன்னா எத்தனை வருஷம் ஆகுது? நீங்களே கணக்கு போடுங்க. எங்களுக்கு படிப்பு அறிவு இல்லை. 92லேருந்து செய்கிறோம். இப்போ வயசாகி போச்சு. கான்ட்ராக்ட்காரன் சேர்த்துப்பானா? இப்போ ஒரு வருஷம் செய்ய சொல்லுவாங்க, ஒரு மாதம் செய்ய சொல்லுவாங்க, மறாவது மாதம் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்புறம் எங்கள் நிலைமை எப்படி? மழை வேறு பெய்யுது, வெயிலையும் மழையிலையும் காற்றுலையும். அப்போ கூட அவங்களுக்கு மனம் இறங்கலை. 1ஆம் தேதி அதுவும் தொட்டு விட்டாங்க. போங்க போய் கான்ட்ராக்டை சேருங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லி அமைதி விட்டாங்க. பணி நிரந்தரம் வேணும். 2வது என்னன்னா, இல்லை எங்கள் வேலையிலேயே கூட எங்களை போய் நீங்கள் வேலையை செய்யுங்கன்னு கூட சொல்லலாம். வேறு எந்த கோரிக்கையும் நாங்கள் கேட்கல. 15 வருஷம் 16 வருஷம் செஞ்ச வேலையை தான் நான் 11 வருஷம் ஆகுது. மற்றவங்களாம் 16 17 வருஷம்லாங்கிறாங்க. கொரோனா டைமு, வர்தா புயல், எல்லா நாள்லேயும் வேலை செஞ்சோம். எல்லா நாடா புயலில் கூட வேலை செஞ்சோம். ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த காலையில் டைமில் பாத்ரூம் போய்க்கிறாங்க. லேடிஸ் எல்லாம் பாத்ரூம் போவாங்க. இங்கே இருக்குது ரெண்டே பாத்ரூம் தான். அதில் லைனில் நின்று போயிட்டு வரத்துக்கு 1 ஹவர் ஆகும். இந்த டைமில் ஃபோட்டோ எடுத்துன்னு போயிடுறாங்க. ஜனம் இல்லை, கம்மியாகுது. அப்போ காலையில் பாத்ரூம்லாம் போகிறதுக்கு இங்கே இருந்து அவ்வளோ தொழுவு போகணும், இங்கேருந்து இவ்வளோ தொழுவு போகணும். அப்படி ஏன் ஒரு 10 மணிக்கு எடுங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. மழையில் கூட ஒதுங்கிடுவோம். இந்த சூட்டில் ஒதுங்க முடியல எங்களால். பணி நிரந்தரம், தனியார் மயம் வேண்டாம். இதுதான் எங்களோட முழு கோரிக்கை. 1/8/2025 அன்று நாங்கள் எல்லாரும் வேலைக்கு போனப்போ உங்கள் எல்லாருக்கும் இனி பழைய எண்ணியுள்ளம் பணியாளராக உங்களை பணி சேர்த்துக்க முடியாது.
உங்களுக்கு வேலை வேண்டும்னு சொன்னால் நீங்கள் ராம்கி என்ற ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் சேர்ந்தால் தான் உங்களுக்கு பணி அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இங்கே இருக்க அனைத்து பணியாளர்களும் வந்து 10லேருந்து 15 ஆண்டுகள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. நாங்கள் எல்லாருமே வழக்கும் இருக்குது, தமிழக அரசாணையும் இருக்குது. இருந்தும் எங்களை வந்து வேலைக்கு எடுக்காதது எதுக்குன்னு நாங்கள் வந்து அதிகாரியை கேட்கும்போது நீங்கள் அது கமிஷனரை தான் போய் கேட்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் வந்து இங்கே வந்து நாங்கள் 13 நாளாக போராட்டம் நடக்கிறோம். தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 19/1/2021 அன்று நம்ம ஆணையருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அதாவது இவங்கெல்லாம் வர்தா, நிவர், கொரோனா போன்ற பேரிடர் காலத்தில் இவர்கள்லாம் வந்து மிகவும் கஷ்டப்பட்ட பணியாளர்கள், உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது வாக்குறுதி கொடுத்தார். இப்போது அவர் சொன்ன வாக்குறுதியை தான் நாங்கள் வந்து இப்போ கேட்குறோம். ஐயா, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி பணி நிரந்தரப்படுத்துகிறேன்னு சொன்னீங்க. எங்களோட அடிப்படை வாழ்வாதாரமே இந்த பணி தான். இந்த பணியை எங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்த கொடுங்க. தனியார் யாரோ ஒரு முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு எங்கள் பணியாளர் உங்களோட இதுவாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு தான் நாங்கள் அவரை கேட்குறோம். 23,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறோம் நாங்கள். இப்போ 15,000 ரூபாய் வாங்கணுன்னா முடியுமா? வேலை ஏற்றணும் தான் நினைப்பாங்களே தவிர கீழே இறங்கணும்னு நினைப்பாங்களா? அதுதான் நான் எங்களுது, எங்கள் உரிமை அது. எங்கள் சம்பளம் எங்களுக்கு கொடுங்க. எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, அவங்க ஒத்தே வர மாட்டுறாங்க. இதுக்கு என்னதான் முடிவு? எத்தனை வாட்டி போகிற, எத்தனை வராங்க. இங்கே வந்து ஒரு வாட்டி எங்களுக்கோசம் வரக்கூடாதா? வந்து எட்டி பார்க்கலாம்ல, எங்களுக்கு ஒரு ஆறுதலாக பேசலாம்ல. ஏன் வரமாட்டீங்க? 15 வருஷம் 2 சொன்னேன், 14 வருஷமாக வேலை செய்கிறேன். திடீர்னு இந்த ஆகஸ்ட் மாதம் உடனே தூக்குனா இன்னும் அர்த்தம் நாங்கள் எப்படி சாப்பிட்றது? எங்கள் குழந்தை வீட்டில் எப்படி காப்பாற்றுறது? 6,000 சம்பளத்துலேருந்து அப்படியே படிப்படியாக ஏறி 9 ஆச்சு, அப்படியே ஏறி இன்றைக்கி 23,000 வாங்குகிறோம். 23 அதுவே எங்களுக்கு பத்தலை. இருந்தாலும் இப்படி 16 ரூபாய்க்கு செய்யணும், எப்படி செய்ய முடியும்? இதுக்கிட்ட சம்பளம் விலைவாசி விற்கிற விலைவாசி ஏறுதா இறங்குதா? நாங்கள் சொல்ல தங்க விலை எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? அன்றைக்கி விட்டா வாடகை, இன்றைக்கி எவ்வளோ வாடகை? வீட்டு வாடகை அன்றைக்கி 3,000 2,000 தான் இருக்குது, இன்றைக்கி 15,000 ஆகுது. எப்படி கொடுக்க முடியும்? இன்றைக்கி கொடுக்குற 16,000க்கு 15,000 வாடகை கொடுத்தா 1,000 ரூபாய் சாப்பிட முடியுமா?